Good evening, students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா டான்செட் 2019 MCA அதோட ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். இதுல குவான்ட்ஸ் அண்ட் ரீசனிங், அதாவது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் டாபிக்ஸ் பார்க்க போறோம். Okay, moving on to the questions. PQR is a 3-digit number அப்படின்னா which states that P is 1 digit, Q is another digit and R is another digit. அப்போ மொத்தம் 3 digit இருக்கு. PQR is a 3-digit number such that when we calculate the difference between two 3-digit numbers PQR and QPR, QPR ஒன்றும் இல்லை, அதுவே rearrange பண்ணி எழுதியிருக்கோம். The difference is exactly 19 சொல்றாங்க. How many possible values exist for the digits P and Q? P and Q are non-negative numbers or non-zero numbers. அப்படின்னா என்னன்னா not equal to 0. ஏன்னா they occur in 100 place. 100 placeனா என்னன்னா 100th 10th, அதாவது 100s 10s ஒன்ஸ்னு சொல்லுவோம்ல, அப்படி சொல்றேன் 100 place. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்காங்க? PQR எப்படி இருக்கும்னா P 100ல இருக்கும், 100P plus 10Q, அதாவது 100s பிளேஸ்ல P, 10s பிளேஸ்ல Q and 1s பிளேஸ்ல R. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்னன்னா QPR. ஒன்றும் இல்லை, இதே மாதிரி பட் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போ Qல 100 ஸ்பேஸ்ல இருக்கும் அண்ட் P 10s பிளேஸ், ஆனால் R அப்படியே தான் இருக்கும், நோ சேஞ்சஸ். ஓகே, ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிச்சு. பொதுவாக ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு என்ன பண்ணுவோம்? கம்பேர் பண்ணுவோம். பாருங்க, ஈக்குவேஷன் 1 டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் 2 அப்போ என்னவா இருக்கும்? அதாவது PQR டிஃபரன்ஸ் QPR 100P மைனஸ், இது ஆக்சுவலாக 2-3 ஸ்டெப்ஸில் எழுத வேண்டியது, நான் மைண்ட் கால்குலேஷன் பண்ணி ஷார்ட்டாக எழுதுறேன். நீங்களும் ஸ்டெப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா இங்கே ஸ்டெப் மார்க் இல்லை. ஓகே, ஸோ மைண்டட், உங்களுக்கு ஸ்டெப் மார்க் இல்லை, எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி எழுதிங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. 100P மைனஸ் 10P ப்ளஸ் 10Q மைனஸ் 10Q மைனஸ் 100Q ப்ளஸ் R மைனஸ் R. R கேன்சல் ஆயிரும். என்னவா இருக்கும்? உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கிறது 90P மைனஸ் 90Q. இதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, 90P மைனஸ் 90Q. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? they are equal to 19 சொல்லியிருக்காங்க. அப்போ 90P மைனஸ் 90Q ஈக்குவல் டு 90. இதுல எல்லாமே 90 காமனா இருக்கா? ஸோ காமனா எடுத்துட்டீங்கன்னா P மைனஸ் Q ஈக்குவல் டு 1. என்ன பண்ணியிருக்கோம்னா டேக் 90 as common. ஏன்னா எல்லாத்துலேயுமே எல்லா ஃபேக்டர்ஸ்லையுமே எல்லா டேர்ம்ஸ்லையுமே 90 வருது இல்லையா? ஸோ அப்போ P மைனஸ் Q is equal to 1, which is our third equation, the final equation. இதுல எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 பாசிபிலிட்டிஸ். therefore 8 பாசிபிலிட்டிஸ் என்னென்னவா இருக்கும்? 2 1 right from 1 to 9, 2 1 3 2 etc. 9 8 to 9 8, 2 1 3 2 4 5 5 4 6 5 7 6 8 7 9 8. okay, so total உங்களுக்கு 8 possibilities. so your answer is 8, option B 8. கொஞ்சம் லென்த்தியா இருக்கிற மாதிரி தெரியும், பட் சீக்கிரம் சால்வ் பண்ணிடலாம். next question, number 2. LCM and HCF of 10 factorial and 15 factorial are respectively என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். எப்படி நான் சொல்றேன், நீங்க இந்த ஃபேக்டோரியல் மறந்துடுங்க. ஜஸ்ட் 10 and 15க்கு பார்த்துடலாமா? 10க்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் HCF of 10 and 15 பார்த்துடலாமா? என்னவா இருக்கும்? ரெண்டுலையுமே காமன் என்னன்னு பார்க்கணும் இல்லையா? இப்போ ரெண்டுலையுமே காமன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10க்கு பார்க்கலாம். 10 அடுத்து 15.
ஓகே 10க்கு 5 into 2, 15க்கு 5 into 3. ரெண்டுலையுமே காமனாக இருக்கிறது 5. So you take the HCF as, therefore HCF equal to 5. Then a highest common factor or least common factor, அதாவது highest common factor or greatest common divisor னு சொல்லலாம். அடுத்து least common multiple, அதாவது LCM of 10 and 15 equal to, இப்போ 10க்கு 15க்கு L divisionல போட்டிங்கன்னா, L division சொல்லி தர போறதில்ல, இதெல்லாம் நீங்க ஸ்கூல்லேயே படிச்சது. ஸோ ஆல்ரெடி as I said no spoon feeding, நீங்கள் இதை நீங்களாக தான் போட்டுக்கணும். எல் டிவிஷனும் தெரியலன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த ஸ்கூலில் சொல்லி தந்த எலிமெண்ட்ரி இந்த மேத்தமேட்டிக்ஸ்லாம் நீங்களே தான் பார்த்துக்கணும். ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் அஸ் டு டீச் தட். நான் இங்கே உங்களுக்கு எல்லா ஷார்ட்கட்ஸும் சொல்லி தந்துடுவேன், பட் இந்த பேசிக் எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் ரீகப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ நான் சொல்லி தந்துட்டேன்னா உங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமா இல்லையா? ஸோ கிவ், இஃப் உங்களுக்கு தெரியலனா கிவ் இட் அஸ் அ ஹோம்ஒர்க். தயவு செஞ்சு எல் டிவிஷனை கற்றுக்கோங்க. பிகாஸ் ஹெச்எஃப் அண்ட் எல்சிஎம் ரெண்டுக்குமே இதுதான் பெஸ்ட். ஓகே, இதை போட்டிங்கன்னா 30. ஸோ எல்சிஎம் ஈக்குவல் டு 30. இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட்டும் இருக்கு. என்னன்னா இதுல ஹையஸ்ட் நம்பர் 15 தானே. ஸோ 15ஓட மல்டிபிள்ஸ் பார்த்துட்டே வாங்க. 15க்கு அடுத்த மல்டிபிள் 30. 30 ரெண்டுலையுமே டிவிசிபிளா இருக்குமானா இருக்கும். ஸோ அதுவும் ஒரு ஷார்ட்கட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இட் வுட் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்மாலர் நம்பர்ஸ். நெக்ஸ்ட், இது ரெண்டுக்குமே என்ன வருது 5 and 30. அதே தான் ஃபேக்டோரியலா இருந்தாலுமே the same would occur. No difference. Answer is கூட ஒரு ஃபேக்டோரியல் போட்டுப்பீங்க, அவ்வளோதான். ஆப்ஷன் பி 5 ஃபேக்டோரியல் and 30 ஃபேக்டோரியல். ஆக்சுவலாக இங்கே ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துட்டதுனால ஆப்ஷனை 30 ஃபேக்டோரியல் அண்ட் 5 ஃபேக்டோரியல் வரணும். பட் இங்கே ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. நோ இஷ்யூஸ். பட் இதுதான் உங்களோட ஆன்சர். ஆர்டர் மாறினாலும் தப்பு இல்லை, பட் ஆன்சர் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் 3. In an entrance test, a student scores 2 marks for every correct answer and loses 0.5 marks for every wrong answer. Very interesting question. ஏன்னா இது நீங்க எழுத போற ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். அதாவது கரெக்டான கொஸ்டினுக்கு 2 மார்க்கும் தப்பான கொஸ்டினுக்கு 0.5 மார்க்கும் போகுதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா இட்ஸ் அ காம்படிட்டிவ் எக்ஸாம் வேர் யூ ஹேவ் நெகட்டிவ் மார்க்கிங். ஸோ ஸ்டூடெண்ட் அட்டெம்ப்ட்ஸ் ஆல் த 100 கொஸ்டின்ஸ். மொத்தம் எவ்வளோ இருக்கு? டோட்டல் 100 கொஸ்டின்ஸ் and scores 120 marks. The number of questions the student answered was 100 questions இருக்கு. ஓகேவா? சிம்பிளா நான் இங்க எழுதுறேன். 100 questions. கொஸ்டினுக்கு கியூன்னு எழுதுறேன். 100 கொஸ்டின்ஸும் கரெக்டாக இருந்தால் எவ்வளோ கிடைக்கும்? 200 மார்க்ஸ். டோட்டல் மார்க் எவ்வளோ? 200 மார்க்ஸ். டோட்டல் கொஸ்டின் 100. இப்போ பார்க்கலாம். கரெக்டா, அதாவது என்ன சொல்றாங்கன்னா எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட் ஸ்கோர்ட் 120 marks. Student scored 120 marks. ஓகே, அப்போ 120 இருக்கணும்னா 60 கொஸ்டின்ஸ் ஆவது கரெக்டா இருக்கணுமா? 60 கொஸ்டின் ஆவது must be correct. அப்போ எவ்வளோ கொஸ்டின் ரிமைனிங் இருக்கு? 100 minus 60, 40 கொஸ்டின்ஸ். அது ராங். இதுதான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இது இருக்கட்டும். இப்போ சால்வ் பண்ணிடலாம். இப்போ 40 கொஸ்டின்ஸ் ராங்கா இருந்துச்சுன்னா 40 into 0.5 போட்டா எவ்வளோ வரும்? அது மார்க்குக்கு கன்வெர்ட் பண்றோம் கொஸ்டின்ஸை. 40 into 0.5 ஏன்னா 0.5 marks for wrong question, 2 marks for right question. ஓகே, அப்போ 20 marks. அப்போ 120 மார்க் வாங்கியிருந்தா அதுல இருந்து 20 போயிடுச்சுன்னா equal to 100. இதை நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்துடலாம். இப்போ இருக்கிற வேல்யூஸ் எடுத்து சால்வ் பண்ணிடலாமா? டோட்டலாக 60 கொஸ்டின்ஸு டிவைடட் பை 100 மார்க்ஸ் இப்போ நம்ம டிரைவ் பண்ணியிருக்கிறது இன்டூ இங்கே கிவன் 120 மார்க்ஸ். இப்போ எவ்வளோ கிடைக்கும்? 0 0 கேன்சல். ஓ
6 by 10 na 3 5 இங்க 5ல பாத்தீங்கன்னா 124 அப்ப 24 into 3 is 72 questions correct but unfortunately option la 72 la but the correct answer is 72 so it's the right answer இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்க ஜஸ்ட் எந்த ஆப்ஷன் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்ல சேஃபர் சைட் நியரஸ்ட் ஆப்ஷன் 68 கூட செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மார்க்ஸ் அலாட் பண்ணிடுவாங்க நோ ப்ராப்ளம் okay next question convert the number 1892 from base 10 to base 12 இப்போ base 10 டெசிமல் இருக்கு base 12க்கு மாத்த போறோம் base 8ங்கிறது ஆக்டல் base 16ங்கிறது ஹெக்ஸாடெசிமல் base 2ங்கிறது பைனரி ஸோ இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி லைக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல படிச்சிருப்பீங்க 10ல இருந்து பேஸ் 10 இருந்து பேஸ் 12க்கு போகணும்னா ஒன்றும் இல்லை 1892 by 12 எல்லாம் டிவைட் பை 12 பண்ணிட்டு வாங்க அதுக்கு கோஷன்ட் என்ன கிடைக்கும் 157 நான் அதை 2 காலமா பிரிச்சுக்கிறேன் கோஷன்ட் ரிமைண்டர் ஓகே ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 8 அதே மாதிரி அகைன் இதுல என்ன அவுட்புட் கிடைக்குதோ அதை எடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு இன்புட்டை போட்டுருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் 157 S1 S2 வச்சுக்கலாம் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஓ 157 இதுனா கோஷன்ட் 157 டிவைட் பை 12னா கோஷன்ட் 1 ரிமைண்டர் இஸ் ஆல்சோ 1 again S3 1 by sorry the quotient 13 remainder is 1 again next step 13 by 12 its quotient is 1 remainder is also 1 next fourth step and the final step fourth and the final 1 by 12 வரும் அப்போ quotient 0 வர வரைக்கும் நீங்க போகணும் அவ்வளவுதான் கான்செப்ட் quotient 0 ஆயிடுச்சு but again remainder is 1 so என்ன பண்ண போறோம்னா இது ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுத போறோம் ஓகே ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதினீங்கன்னா 1118 is your answer. Option C. 1118 is your answer from base 10 to base 12. Next question. Find the minimum number of items an operator has to press buttons on the keyboard in order to enter the serial numbers of students registered from for an exam up to 800 அதாவது 1ல இருந்து 800 வரைக்கும் நம்பர்ஸ் அவர் ரெஜிஸ்டர் பண்றாரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இப்போ எவ்வளோ டைம் அவர் பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க பட் இட்ஸ் குவைட் லார்ஜ் கொஸ்டின் ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் பிகாஸ் இட் டேக்ஸ் மோர் தென் அ மினிட் நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஸ்கிப் பண்ணிடுறோம் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 80 faculty members of a department is 22 years. What will be the new average if we include 20 faculty members whose average age is 37 years? Okay, previous question நான் ஸ்கிப் பண்ணதுக்கு ஒரு காரணம் சொல்லிடுறேன் பிகாஸ் நான் அதை எல்லா டைமும் சொல்றதா அகைன் நான் ரிப்பீட் பண்ணிடுறேன் ஃபார் த நியூ ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா இப்போ ஒரு கொஸ்டின் எடுத்துட்டீங்கன்னா அதை மினிமம் ஒரு 20 செகண்ட்ஸ் சால்வ் பண்ணா வெல் அண்ட் குட் மேக்ஸிமம் ஒரு 1 மினிட் தான் நீங்க எடுத்துக்கணும் எல்லா கொஸ்டின்ஸும் பிகாஸ் உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இன் அன் ஹவர்னா நீங்க 1 மினிட் கூட இல்லை 40 செகண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாதான் உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் முடிக்க முடியும் பிகாஸ் 60 மினிட்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு எக்ஸசிவா உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம் 40 செகண்ட்ஸ் டு 1 மினிட் குள்ள முடிக்க பாருங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் தே ஆர் டைம் கில்லிங் ஸோ நீங்க எந்த மாதிரி கொஸ்டின்ஸை டைம் சேவ் பண்ண முடியுமோ அதை மட்டுமே அட்டன் பண்ணுங்க 100 கொஸ்டின்ஸ் இருந்தால் இல்லை நீங்கள் 70 டார்கெட் பண்ணினாலே போதும் அக்யூரசி 90% வச்சுட்டிங்கன்னா மினிமம் நீங்கள் ஒரு 65 வாங்கிடலாம் ஓகே ஸோ யூ வில் கெட் கிளியர் ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிறதுனால நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கணும்னா 100மே அட்டன் பண்ணணும்னு அவசியம் இல்லை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக எழுந்ததுமே வேஸ்ட்டாக தான் போகும் நெகட்டிவ்ல நெக்ஸ்ட் கொஸ்டின் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 80 faculty members of a department is 22 years.
What will be the new average if we include 20 faculty members whose average is 37 years? So, a simple question. Just average formula first. Average equal to total. In the question படி பார்த்தீங்கன்னா total faculty age by number of faculty. Okay, total faculty's age by number of faculty. 80 into 22. First கொடுத்திருக்காங்க, அதுக்கு answer 1760. Second equation 37 into 20 equal to 740. ஓகேவா? அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 1 plus 2 which gives 2500. என்ன இது 2500. அப்போ total age equal to 2500. ஓகே, இப்போ ஆவரேஜ் நமக்கு வேணும் இல்லையா? ஆவரேஜ் இப்போ லாஸ்டா நம்ம ஆவரேஜ்ல சப்ஸ்டியூட் பண்றோம். therefore average equal to 2500 by 100. Therefore the answer is 25. Okay, the answer which states that the new average, the teachers order new average is 25 with respect to age and the total number of teachers. Next, question number 7. Find the average increase rate if increase in the population in the first year is 30% and second year is 40%. Okay, பார்த்தலாம். இது சிம்பிளா ஒரு ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணனும்னா பெர்சன்டேஜஸ் வச்சு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இனிஷியலா 100% இருக்கு. Let's assume initially 100%. 100%ல இருந்து என்ன ஆகுது? First year 30% increase. அப்போ என்ன ஆகும்? 130 ஆகுமா? 130%. Next, second year 40% increase. அப்போ 130ல 40%னா ஃபர்ஸ்ட் 130ல 10% எவ்வளவா இருக்கும்? 130ல 10% 13. Again 13 into 4 போட்டிங்கன்னா அதுதான் 40. அப்போ 13 into 4 is 52. கரெக்டா? அப்போ 130 plus 52 is 182%. இதெல்லாம் நீங்க பர்சன்டேஜஸ்ல படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால நான் இது கொஞ்சம் இந்த கான்செப்ட் நான் கொஞ்சம் குயிக்காக சொல்றேன். அப்படி படிக்கலன்னா பர்சன்டேஜஸ் டாபிக் பாருங்க, அதை ரெஃபர் பண்ணிட்டு வாங்க. ஓகே, இப்போ தேர்ஃபோர் இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோம்னா, இன்னும் முடியல, ஹாஃப் வேல தான் முடிச்சிருக்கோம். 82% இன்க்ரீஸ் ஃபார் 2 years. 2 இயர்ஸ்க்கு தான், அவசரப்படாதீங்க, இன்னும் முடியல. இப்போ 1 இயருக்கு தானே கேட்டிருக்காங்க. ஆவரேஜ், அதாவது 1 இயர்ல ஆவரேஜ்னா மொத்தம் எவ்வளோ இயர்ஸ் இருக்கீங்க? 2 இயர்ஸ் இருக்கு. ஆவரேஜ் ஈக்குவல் டு 82 பை எவ்வளோ இயர்ஸ்? 2. டோட்டல் வேல்யூ 82, டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2. இப்போ 41%. Just option A. Next, 1/4 of a certain bus journey is covered at the rate of 25 kilometers per hour. 1/3 at the rate of 30 kilometers per hour. And the rest at 50 kilometers per hour. Find the average speed of the whole journey. For total distance எவ்வளோ?
நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ் அசியூம் பண்ணிக்க போகிறோம் ஃபார் ஆர் கன்வீனியன்ஸ். 100ன்னு வச்சு பார்த்தேன், பட் அது டெசிமலில் போகுது. ஸோ 120ன்னு வச்சா கரெக்டாக வருது. அதனால let distance d equal to 120 kilometers. இது வேற வழி இல்லை, நம்ம அதை லைக் காம்பினேஷன்ஸ் போட்டு தான் சூஸ் பண்ணணும். இப்போ 25% தான் 1/4. ஓகேவா, நான் இங்கே எழுதிடுறேன். 1/4 தான் 25%. 1/3 33.33%, and the rest remaining. Okay, 25% பார்த்தீங்கன்னா 25 km/h. அதே மாதிரி இருங்க நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் பண்ணிடலாம். அதே மாதிரி 33.33%க்கு எவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்க? 30 km/h. அதே மாதிரி ரெஸ்ட் எவ்வளோ இருக்கோ 50 km/h. இது சும்மா கிவன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா 120ல் 25% ஆஃப் 120 எவ்வளோன்னா டிவைடட் பை 4 பண்ணணும். அப்போது 30 km. அதே மாதிரி 33.33% இஸ் எவ்வளோ டிவைடட் பை 3, அப்போது 40. ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 30 + 40 70. ரிமைனிங் 50 தான் இருக்கும். அப்போது ரெஸ்ட் 50. இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இப்போ ஆவரேஜ் என்னவோ இருக்கும்? ஆவரேஜ் is equal to 120 total distance by time. இந்த ஆவரேஜுங்கிறது ஸ்பீட். நான் இங்கே எழுதிடுறேன். முன்னாடி ஸ்பீட் equal to distance by time. ஓகே, அப்போது 120. கொஞ்சம் கால்குலேஷன் மட்டும் டஃப்பாக இருக்க மாதிரி தெரியும், பட் ஈஸி தான். கேன்சல் பண்ணிக்கலாம். 30/25 plus 40/30 plus 50/50. இதெல்லாம் ஏன் எழுதுறேன்னு தெரியுமா? 30/25 km/h, 40/30 km/h, 50/50 km/h. அண்டர்ஸ்டுட்? நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இந்த 30 இருக்கு இல்லையா, இது இங்க இருக்கிற 30. இது கரஸ்பாண்டிங் ஸ்பீட் என்ன? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் இங்க இருக்கிற 25 km/h. அண்ட் சேம் ஃபார் த அதர் 2 வேல்யூஸ். ஓகே, அதனால லேசர்ல ஹைலைட் பண்றேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சால்வ் பண்ணீங்கன்னா your answer will be 3600 by 106 is equal to 1800 by 53 km/h. Therefore, speed is equal to this answer, which is option C. Calculations மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா ஃபாஸ்டா போடலாம். அப்படி இல்லைன்னா, அப்படி உங்களுக்கு கொஞ்சம் டஃபா இருக்கிற பட்சத்தில் you can also skip this question. It's up to your wish. பட் என்ன கேட்ட இந்த அளவுக்கு நீங்க ஃபாஸ்டா போற அளவுக்கு you should get yourself equipped. Okay, right. Next, a seller gives 2 successive discounts of 10% and 5% to a buyer. What's the net percent change? இந்த கொஸ்டின் பார்த்து ரொம்பலாம் பயப்படணும்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். பார்க்கறதுக்கு தான் ரொம்ப பயங்கரமா இருக்கும். பாருங்க, இட்ஸ் ஜஸ்ட் அ பர்சன்டேஜ் டைப் ஆஃப் கொஸ்டின் விச் இஸ் இன்கார்பரேட்டட் இன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ இனிஷியலாக எவ்வளோ இருக்கும்? லெட் இனிஷியல், ஏற்கனவே நம்ம ஒரு கொஸ்டின் அசைன் பண்ணி இந்த மாதிரி தான், வேல்யூ பி 100. அப்போ 100ல இருந்து 10% டிஸ்கவுண்டா? 10% டிஸ்கவுண்ட்னா குறைக்கிறாங்க, அப்போ 90 ஆயிடுது. ஏன் 90ல இருந்து 5% டிஸ்கவுண்டா? அப்போ 90ல 5% எவ்வளோ? 10% 9, 5% 4.5, அப்போ 85.5. இட்ஸ் யோர் வேல்யூ. இப்போ 85.5 கிடைச்சிச்சு. இதோட முடியல. Therefore 100 minus 85.5 equal to 14.5%. The net percentage, அதாவது net percentage change. அதாவது இது இப்படி சொல்லலாம், net percentage changeனு சொல்லலாம், இல்ல net percentage decreaseனு சொல்லலாம். Okay, next question 10. இது in a marketplace there are some people and some cows.
The total number of heads are 30, while total number of legs of both cows and people are 84. Find the total cows in the place. Total number of cows. இதுவும் ஒரு லாங் கொஸ்டின் தான், சால்வ் பண்ணி பார்த்தேன். ஸோ இதையும் ஸ்கிப் பண்ணிடலாம். Question number 11. The price of a pen and a pencil is rupees 35. The pen was sold at 20% profit and pencil at 10% loss. If in the transaction a man gains rupees 4, how much is the cost price of the pen? இது ரொம்ப சிம்பிள், எலிமினேஷன் மெத்தட் வச்சு போயிடலாம். இப்போ பென்னோடதும் பென்சிலோடதும் நீங்கள் இப்படி ஸ்பிட் அப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சு பார்த்தீங்கன்னா பென்னோடது 10% இருந்துச்சுன்னா இது மைண்ட் கேல்குலேஷன் பண்ணிடலாம். 10 ருபீஸாக இருந்துச்சுன்னா அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 35ல் 25 ருபீஸ். பென்சிலோடது 25 ருபீஸ். ஓகேவா? பென்னுக்கு நான் பீன்னு வைக்கிறேன், பென்சிலுக்கு நான் பி சின்னு வைக்கிறேன். ஓகே, ஃபார் ஆர் கன்வீனியன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் பார்த்துக்கலாம். பென் பென்சில். ஃபர்ஸ்ட் 10 வச்சா இது 25. அப்போ 10ல் 20%னா எவ்வளோ? 2 வருமா? அப்போ 2 ருபீஸ் வச்சுக்கலாம். 2 ருபீஸ். பென்சிலில் 10%னா 2.5. அப்போ 4.5 வந்துடுது. நமக்கு தேவை 4. ஸோ இது தப்பு. அதே மாதிரி செகண்டுக்கு வாங்க. 25. அப்போ பென்னுக்கு 25 ருபீஸ்னா இதெல்லாம் ருபீஸில். ஓகேவா? ருபீஸ்லாம். அப்புறம் இதுக்கு பென்சிலுக்கு 10 இருக்கும். இப்போ 25ல் 20%னா 10% இஸ் 2.5. பட் 20%னா 5. பென்னுக்கு உங்களுக்கு கெயின்னு சொல்லிட்டாங்க, பட் பென்சில் லாஸ் தானே, அப்போ மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ்னா உங்களுக்கு ஆன்சர் 0.5 வரும். ஓகேவா? சைனை எடுத்து இன்டெக்ட் பண்ணிட்டீங்கன்னா 0.5. இப்போ இங்கே பாருங்க, பென்னுக்கு 20% ப்ராஃபிட்னா 5 வரும், பென்சிலுக்கு 10% லாஸ்னா 1. அப்போ இங்கே 4 வருது. ஸோ விச் இஸ் மேட்சிங் வித் யுவர் க்ரைட்டீரியா அண்ட் ஹென்ஸ் திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ சம்டைம்ஸ் சில எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் ஒரே மாதிரி இருக்கும், அதாவது ஒரே ஆன்சர் கிடைக்கலாம். அந்த பட்சத்தில் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு வச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் விச்சவர் ஆப்ஷன் இஸ் கரெக்ட், அதாவது ஏபிசிடி ஆர்டரில் அசனிங் ஆர்டரில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் மேட்ச் ஆகுதோ அதுவே நீங்கள் போட்டலாம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆப்ஷன் பிக்கும் சிக்குமே ஒரே ஆன்சர் கிடைக்குது, ஆப்ஷன் பி அண்ட் சி கெட்ஸ் தி ஆன்சர் 4 அப்படின்னா ரெண்டுமே கரெக்ட் தான். பட் எதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிடைக்குதுன்னா ஆப்ஷன் பி. ஸோ அதையே உங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். நான் இப்போ ஞாபகம் வச்சா நான் சொல்கிறேன். ஓகே, கொஸ்டின் நம்பர் 12. At an election, the candidate who got 56% of votes cast 1 by 144 votes. Okay, find the total number of voters on the list if 80% cast their vote and there were no invalid votes. So winner எவ்வளோ எடுத்திருக்காரு அது ஃபர்ஸ்ட் எழுதணும். winner 56% of the votes. loser remaining எவ்வளோ இருக்கு? 44% of the votes. difference 56 minus 44 equal to 12%. ஓகே, இது ரொம்ப முக்கியம். அப்போ 12%ங்கிறது என்ன? 12% தான் இந்த டிஃபரன்ஸ், அதுதான் 144 votes. ஓகே, லெட் இட் பி. இப்போ பார்க்கலாம். டோட்டல் votes எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா equal to 144 அப்படியே வச்சுக்கோங்க into 100 by 12. 12 by 100 போட்டுறீங்க, 100 by 12 சால்வ் பண்ணீங்கன்னா 12 144ல இட்ஸ் a perfect square, so 12 times போகும். so 12 into 100 is 1200. அப்போ 80% of votes தான் காஸ்ட் இருக்குன்னா 80% of votes 1200 into 100 by 80 எவ்வளோ வரும்? 1500 வரும். 1500 votes. So option C. The speeds of three cars. இது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். பென் பேப்பர் எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். கான்செப்ட் லாஜிக்கல் திங்கிங் தான் அதுக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரே ஒரு கான்செப்ட் தான் நான் சொல்றேன். The speeds of 3 cars are in the ratio 2:3:4
The ratio between the times taken by these cars to travel the same distance is question mark. Okay. இவங்க assertive statement பண்ணிட்டாங்க. என்னென்ன இருக்கும்னா question, what is the ratio of the times taken by the cars to travel the same distance? ஓகேவா? இப்போ சிம்பிளான கான்செப்ட் என்னன்னா speed inversely proportional to time and vice versa, time inversely proportional to speed. இது எல்லாமே உங்களுக்கு எந்த கான்செப்ட்ல வருது? distance is equal to speed into time. ஓகே, ஸ்பீடுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2:3 4னா இப்போ டைம் இன்வெர்ஸ் தானே, டைமுக்கு என்ன இருக்கணும்? இன்வெர்ஸ் ஆச்சுன்னா 4:3 2. ஆப்ஷன் பி இஸ் யுவர் கரெக்ட் ஆன்சர். A and B can do a piece of work in 45 and 40 days together. They began the work together, but A leaves after some days and B finishes the remaining work in 23 days. After how many days did A leave? ஓகே, இது உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட்ல வர்றது. இதில் என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகே, எல்சிஎம் பார்த்துட்டிங்கன்னா ஃபார் ஏ அண்ட் பி, ஏக்கு என்ன வருது? 45, பி 40. ஓகே, இதுக்கு எல்சிஎம் is equal to 360 units. யூனிட்ஸ்க்கு நான் யூனிட் வச்சுக்கிறேன். ஸோ அகெயின் ஏ இஸ் ஈக்குவல் டு 360 by 45 எவ்வளோ வரும்? 8 units per day. Again B க்கு 9 units per day. Okay, so A plus B என்ன இருக்கும்? A plus B is equal to 17 units per day. இதுதான் உங்களுக்கான மேஜிக்கல் நம்பர். இந்த 17 வச்சு எப்படி ப்ளே பண்றோம்னு பார்க்கலாம். இப்போ பி வந்து என்ன சொல்றாங்கன்னா ஏ இல்லாம பி 23 டேஸ் ஒர்க் பண்ணிருக்காரு. அப்போ அதை கால்குலேட் பண்ணிடலாமா? இப்போ பி ஒர்க் 23 days without A. அப்போ அதுக்கு தனியாக தானே கால்குலேட் பண்ணணும். 23 into 9 units per day. அப்போ எவ்வளோ வரும்? 207 units. ஓகே, நெக்ஸ்ட் 360 டோட்டல் எவ்வளோ இருக்கு? 360 மைனஸ் 207 எவ்வளோ? 153. ஓகே, therefore A plus B அவங்களோடது என்ன வருது? 153 by எவ்வளோ வரும்? 17 units per day. போட்டிங்கன்னா 9 days. அப்போ A வந்து எவ்வளோ நாளைக்கு எடுத்திருக்காரு? 9 days. 9 daysக்கு அப்புறம் he left. This is your answer, option C. Question number 15. If A had walked 1 kilometer per hour faster, he would have taken 10 minutes less to walk. Okay, 2 kilometers. What is A's speed of walking? Time, distance ஓட formula என்ன? Distance is equal to speed into time. இப்போ நமக்கு தேவை டைமை வச்சு பேச போகிறோம். அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஓகே, இப்போ பார்த்துக்கலாம். இதில் ரெண்டு டைம் இருக்கு. t1 ஈக்குவல் டு 2 by x. அகெயின் t2 இஸ் ஈக்குவல் டு 2 கிலோமீட்டர்ஸ் வச்சு தான் நம்ம பேசுகிறோம். பை 2 by x plus 1. இது எல்லாமே ஒரு கொஸ்டின்ல இருந்து தான் நம்ம டிரைவ் பண்ணுறோம். ஏன்னா 1 கிலோமீட்டர் அதிகமாக வாக் பண்ணியிருப்பான்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அதை வச்சு t1 மைனஸ் t2. t1 minus t2 எவ்வளோ வரும்? is equal to 10 minutes. 10 minutesனா 10 by 16 வச்சுக்கலாம், 60 seconds. ஓகே, இப்போ 1 by 6 அதான் 10 by 16 1 by 6 ஆகுது. 1 by 6 is equal to 2 by x minus 2 by x plus 1. ஓகே, நெக்ஸ்ட் சால்வ் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த நியூமரேட்டர்ஸ் நம்ம வந்து ஈக்குவலாக கொண்டு வரதுக்காக 1 1 டிவைடட் பை 2 எல்லாத்தையும் டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா
1 by 12 equal to 2 by 2x no 1 by x minus 2 by 2x 2 into x plus 1 no 1 by x plus 1. So simple. Next இதை சால்வ் பண்ணீங்கன்னா x plus 1 x into x plus 1 equal to 12. அப்போ x square plus x minus 12 equal to 0, which is a quadratic equation. இது tree methodல சால்வ் பண்ண போறோம். Minus 12, which gives 4 and minus 3. 4 minus 3. அப்போ என்ன இருக்கும்? x ஓட factors அப்படியே inverse ஆயிரும். 3 minus 4. Okay, இங்க நம்ம 3 positive values மட்டும் தான் எடுப்போம். நெகட்டிவா இருக்க முடியாது. ஸ்பீட் நெகட்டிவா இருக்க முடியாது. Therefore, speed equal to 3 km per hour. That's your answer. Option C. Next question. A train passes two persons. இதே மாதிரி ஒரு question already பார்த்திருக்கோம். Okay. A train passes two persons running in same direction at speed of 6 km per hour and 10 km per hour respectively in 20 seconds and 22 seconds respectively. அதாவது ஒரு ட்ரெயின் ஒன்று தான், பட் ரெண்டு பேரை பாஸ் பண்ணுது. போனஸ் நம்மள இதுக்கு சிமிலரான ஒரு சொன்ன என்ன பார்த்தோம்னா ரெண்டு ட்ரெயின்ஸ் பார்த்துருக்கோம் வித் 1 man, பட் இங்க ஒரு ட்ரெயின் வித் 2 man. ஓகே, என்னென்ன மேனோட ஸ்பீடுனா 6 km and 10 km per hour அண்ட் டைமும் இருக்கு 20 seconds and 22 seconds. ஓகே, இதை வச்சு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதை வச்சு நம்ம டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஓகே, இங்கே ரெண்டு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் இஸ் 6 km per hour வருது இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் நம்ம மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணிடலாம். into 20 seconds, which is 100 by 3. 100 by 3. Next, D2 10 km per hour into 5 by 18. இது 5 by 18 is unit conversion தான். அது like it's a standardized value as per the units, the metric units னு சொல்லுவாங்கல்ல அதோடது. அது BIS ISO units அந்த கீழே வருது. ஸோ அந்த யூனிட்ஸ் மாறாது, இட்ஸ் கான்ஸ்டன்ட். into 22 seconds. அதாவது d is equal to s into t இல்லையா, இது வந்து s, இது வந்து s1 t1 s2 t2. ஓகேவா, இதான் ஒரு வேல்யூஸ் which is equal to 1100 by 18. ஓகே, இப்போ d1 difference d2 is 1100 by 18 minus 100 by 3. சால்வ் பண்ணீங்கன்னா 500 by 18 அப்போ 28 meters. 28 meters கிடைக்கும் in 2 seconds. D1 minus D2 difference D2 is equal to 14 meters in 1 second. Okay. Next, speed என்ன? Speed is equal to தானே கேட்டிருக்காங்க. Speed is equal to distance கிடைச்சிருச்சு. What distance? அதோட டிஃபரன்ஸ் என்ன? 14 meters. ஸோ 14 நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். 14 into 18 by 5 மீட்டர் பர் செகண்டை நம்ம என்ன பண்றோம், கிலோமீட்டர் பர் ஹவரா கன்வெர்ட் பண்ணுறோம். முன்னாடி ப்ரீவியஸ் ஸ்டெப்ல கிலோமீட்டர் பர் ஹவர் இன்டூ மீட்டர் பர் செகண்ட். இது 50 கிலோமீட்டர் பர் ஹவர். இஸ் யோர் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. Next, question 17. இதுவும் இதே மாதிரி தான். Two trains are running on parallel lines in the same direction at speeds 40 km per hour and 20 km per hour respectively. The faster train crosses a man, the second train in 36 seconds. The length of the faster train is. இப்போ ரெண்டு ட்ரெயினுமே சேம் டிரெக்ஷன். ஸோ அதோட ரிலேட்டிவ் ஸ்பீட் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக உங்களுக்கு ரிலேட்டிவ் ஸ்பீட் சேம் டிரெக்ஷனாக இருந்துச்சுன்னா
டிஃபரன்ஸ் தான். ஆப்போசிட் டைரக்ஷன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம், சம் பண்ணிக்கலாம். பட் சேம் டிரெக்ஷன்னா S1 டிஃபரன்ஸ் S2 தான் பண்ணணும். எதுக்கு? ரிலேட்டிவ் ஸ்பீட் ஃபார்முலா. S1 minus S2 equal to 40 minus 20 ஒரு 20 kilometer per hour. அப்போ இதை நீங்க மீட்டர் per second கன்வெர்ட் பண்ணணும்னா 20 into 5 by 18, which is nothing but 50 by 9 meter per second. Okay, இப்போ next என்ன நம்ம கேட்குறாங்கன்னா, the faster train crosses a man second train in 36 seconds. டைம் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு லென்த், அதாவது டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ டைம் இருக்கு, ஸ்பீட் இருக்கு. ஓகேவா? டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். டைம் அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் என்ன? 50 by 9 இன்டூ 36. இப்போ சால்வ் பண்ணீங்கன்னா 1 4 9 டேபிள்ஸ்லயே இப்போ 15 to 4 which is equal to 200 meter. Option A. So the length of the train is 200 meters. Finally, we found the solution. Next, question number 18. For what value of x square plus 10x plus 11 will give the minimum value? இது வந்து algebra. So algebraic equation தான் வந்திருக்காங்க. இங்க என்ன எடுத்துக்கணும்னா y equal to f of x, which is in the form of ax square plus bx plus c, which gives x square plus 10x plus 11. இப்போ இங்க என்ன வேல்யூஸ் பார்த்துக்கோங்க. a where a is equal to 1, b is equal to 10 and c is equal to 11. Okay, இப்போ இதுக்கு x என்னவா இருக்கும்? minus b by 2a. அப்போ minus 10 by 2, which is minus 5. So option C. ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு ஃபார்முலா மட்டும் மக் அப் பண்ணிட்டீங்கன்னா போதும். So remember x is equal to minus b by 2a. Next question. It's a logarithmic question, but இது ரொம்ப லாங் கொஸ்டின். இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு பொதுவாக எக்ஸாம்ஸில் லைக் உங்களோட எப்படி சொல்கிறது, உங்களோட காலேஜ் சப்ஜெக்ட்ஸில், ஸோ அந்த மாதிரி கோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் செமஸ்டரில் லாக் புக்கே நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். பட் இங்கே இதை சால்வ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், பிகாஸ் யூ நீட் டு நோ தோஸ் வேல்யூஸ். ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனால நம்ம இதை ஸ்கிப் பண்ணிடலாம். டைம் கில்லிங் டூ. Next, question number 20. Average, the mean of 100 items. Mean or average, okay? The mean of 100 items was calculated as 53. However, later it was discovered that one of the items was 62, but it was measured as 92. Find the correct mean. Okay, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான question. The average formula பார்த்தீங்கன்னா 53 into 100, 5300. Wait, the average formula first எடுத்துங்க. Average is equal to total quantity by total number. இங்க total quantity எவ்வளோ? 53. total quantity தான் in question, ஓகேவா? பட் average is 53, இது number, ஓகேவா? ஸோ அதனால total quantity is equal to average into number. இங்க ஒரு சேஞ்ச் இருக்கு. இது total quantity. Total is equal to 5300 minus 92 plus 62. என்ன வரும்? 5300 minus 30, which is equal to 5270. Okay, next, new average. இப்போ நம்ம இதை வச்சு new average போட போறோம். is equal to 5270. quantity வந்து ஆல்டர் இருக்கு, ஓகேவா? 5270 by the same number of items மாறல. total quantity இதான் மாறி இருக்கு, பட் number of quantity மாறல. அப்போ 52.70. it's your new average.
Option B. Next question. Find the sum of all 3-digit numbers which when divided by 3 leaves a remainder 2. இதில் இருக்கலே lowest நம்பர் என்னவா இருக்கும் 101, highest இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம் MBAலயே. ஸோ சிமிலர் தான், ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் ஆட் ஆகும். நான் சொல்கிறேன் என்னென்னு. And the lowest number is 101, highest number is 988. The 3-digit number which when divided by 3 leaves the remainder 2. ஓகேவா? இப்போ ஏன் அப்படி 101 எழுதிக்கன்னா 101 3ஆல் டிவைட் பண்ணுங்க. 10 3 times 1 1 11 again 3 times, but it leaves a remainder 2. அதே மாதிரி தான் 998. இப்போ இந்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் டின்னு வச்சுப்போம். அப்போ 101க்கும் 104க்கும் உள்ள என்ன டிஃபரன்ஸ் என்ன? 101 டிஃபரன்ஸ் 104, ஸோ 3 தானே, அதனால தான் டிஃபரன்ஸ் 3. நெக்ஸ்ட் வேல்யூ. ஓகே, அண்ட் ஸோ ஒன். இப்போ ஏனோட ஃபார்முலா என்னன்னா an is equal to a plus n minus 1 into d, which gives 101 plus n minus 1 into 3. அப்போ a-நோட வேல்யூ 998. Therefore, n minus 1 is equal to 299, which gives n is equal to 300. Okay, இப்போ இதோட முடியல. லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? s is equal to n by 2 into first plus last digit. For a plus an. அப்போ 300 by 2 into 101 plus 998. Solve பண்ணீங்கன்னா the answer is 164850. எப்படின்னா 150 into 1099 வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 164850 is your answer. Next question. A man has 9 friends. Question number 22. A man has 9 friends, 4 boys and 5 girls. In how many ways can he invite them if there have to be exactly 3 girls in the invitees? இது வந்து உங்களுக்கு கேர்ள்ஸ், இது வந்து ஒரு பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன்ல தான் வரும். ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ 5, அதாவது டோட்டலாக கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பினேஷன் எப்படி இருக்கும்னா 5C3. அப்போ 10 ways. இதே பாய்ஸ் 4C0 plus etc till 4C4. For 16 ways. இப்போ டோட்டலாக எவ்வளோ வரும்னா 10 into 16, which gives 160 ways. Wrong answer. Option C. Okay, next question. இது ஒரு கிராஃப் கொஸ்டின். இது நீங்கள் கண்டிப்பாக கிராஃப் போட்டு தான் சால்வ் பண்ணணும், பார்த்தாலே தெரியுது. ஸோ பெட்டர் டு ஸ்கிப் திஸ் பிகாஸ் இட் கன்சியூம்ஸ் லாட் ஆஃப் டைம். இட்ஸ் டைம் கில்லிங். ஓகே, இந்த மாதிரி டயக்ராமேட்டிக்காக நீங்கள் சால்வ் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு கேட்டால் பெட்டர் டு அவாய்ட் இட். ஏன்னா அது எவ்வளோ டைம் எடுக்கணும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் கண்டிப்பாக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 24. இந்த கொஸ்டின் நீங்கள் ஜஸ்ட் the sample space வச்சு சால்வ் பண்ணிடலாம். It's a probability based question. 2 fair dice are thrown simultaneously. Find the probability that one die shows the value higher than the other. இப்போ நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க, நான் இங்க எல்லாமே எழுத போறது இல்லை, பட் ப்ராபபிலிட்டினா என்ன ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதுறேன். சாம்பிள் ஸ்பேஸை நான் ஜஸ்ட் உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதுறேன், பட் ஃபுல்லாக எழுத மாட்டேன். யூ ஹேவ் டு ரைட் இட், ரீரைட் இட் அண்ட் அதை வச்சு சால்வ் பண்ணணும். ஜஸ்ட் பை சீயிங் தட். ப்ராபபிலிட்டினா டோட்டல் event by total sample space.
இங்கே சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளோ 36 டைஸ் 2 டைஸ் இருக்குல்ல ஸோ 36 ஓகேவா அது எப்படி இருக்கும்னா 1,1 etc till 1,6 2 again 2,1 2,6 அதே மாதிரி so on 6 வரைக்கும் 6,1 total 6,6 so 36 items total இருக்கும் 36 pairs of dice so இது எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா எந்தெந்த வேல்யூஸ்க்கு இந்த வேல்யூ இதோட அதிகமாக இருக்கா ஸோ இப்படியே பார்க்கணும் அதே மாதிரி எவ்வளோ வேல்யூஸ் இருக்குன்னு நீங்கள் எண்ணணும் 2 greater greater than 1 6 is greater than 1 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் டோட்டலாக 15 கிடைக்கும் 15 வேல்யூஸ் ப்ராபபிலிட்டி P is equal to 15 வேல்யூஸ் ஓகேவா சால்வ் பண்ணீங்கன்னா 3 டேபிள்ஸில் 5/12 ஸோ இட்ஸ் யுவர் ஆன்சர் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் 25. If alpha and beta are the roots of the equation x squared plus x minus 7 is equal to 0, then find alpha square plus beta square. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அல்ஜிப்ரால பார்த்த மாதிரி தான் சம் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் அல்ஜிப்ரால என்ன பார்த்துருப்போம் -b/2a பார்த்துருப்போம் அது அதே மாதிரி இதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருந்திருக்கு பட் இங்கே சம் அண்ட் ப்ராடக்ட் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சம் ஆஃப் த ரூட்ஸ் அங்கே வந்து -b/2a இருக்கும் பட் இங்கே -b/a அகெயின் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு c/a இது ஏன்னு நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் புரிய வைக்கிறேன் இப்போ என்ன இருக்கு x² + x - 7 இதில் a is equal to 1 b is equal to 1 c is equal to -7 ஓகே ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா இப்போ சம்ங்கிறது என்னன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இதுவே ப்ராடக்ட்னா ஆல்ஃபா பீட்டா ஓகே இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -1/1 which is -1 so alpha beta equal to -7/1 is equal to -7 ஓகே இப்போ உங்களுக்கு தேவை என்ன ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அதை நம்ம எப்படி அரைவ் பண்ணலாம்னு பாருங்க ஜஸ்ட் அல்ஜிப்ராய்க் ஈக்குவேஷன் அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் தான் a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் a² + b² + 2ab அந்த ஃபார்மேட்ல தான் இது இருக்கு இப்போ இதை வச்சு நீங்க இதை மட்டும் ஃபைண்ட் பண்ணிக்கலாம் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னா -1 அதோட ஸ்கொயர்னா -1 ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை அப்படியே வச்சுக்கோங்க ப்ளஸ் 2abன்னு என்ன -7 ஏபி ஆல்ஃபா பீட்டானா அப்போ இன்டூ 2 போட்டிங்கன்னா 14 இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் is equal to 1 plus 14 is equal to 15. So answer option C. So இங்கெல்லாம் உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்ச போதும் சால்வ் பண்ணிடலாம் coming to the next section இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது quantitative aptitude for the first 25 set of questions next பார்க்க போற ஒரு 10 to 15 set of questionsக்கு ரீசனிங்ல தான் ரீசனிங் டாபிக்ல தான் வரப்போகுது இதெல்லாம் ரீசனிங்ல ஒரு பியூட்டி இருக்கு லைக் செட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதான் கேட்பாங்க உங்களுக்கு ஒன்ஸ் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 to 3 minutes எடுத்து ஈஸியாக அதுலேயே 5 கொஸ்டின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கு ஆன் தி ஹோல் 5 மார்க்ஸ் கிடைக்கும் 5 minutesக்குள்ளே நீங்கள் ஒரு 4 to 5 minutesக்குள்ளே சால்வ் பண்ணிடலாம் ஸோ இதில் ஃப்ரீக்வன்சி அதிகம் மார்க் ஃப்ரீக்வன்சி நீங்கள் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரீக்வன்சி அதிகம் பர்சனலாக எனக்கும் ரொம்ப பிடிச்சது ரீசனிங் தான் ஓகே பார்க்கலாம் இது ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின் மொத்தம் 11 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க from A to J 11 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஐ மீன் A to K ஓகேவா A to K ல 11 ஸ்டூடெண்ட்ஸ் செக் பண்ணிக்கலாம் ஓகே ஆர் சிட்டிங் இன் த ஃபர்ஸ்ட் ரோ ஃபேசிங் த டீச்சர் ஸோ இங்கே ஒரு ஃபேஸிங் என்னன்னே கொடுக்கல ஸோ நார்த் ஃபேஸிங்
assume north facing நம்ம வச்சுக்கலாம். அதான் நமக்கு ஈஸி. ஓகே, சவுத்தும் எடுத்துக்கலாம், இட்ஸ் நாட் ராங், பட் அதுக்கு தகுந்த மாதிரி ரூல்ஸ் மாறும், அப்படி ஆப்போசிட் இருக்குன்னு சொல்ல வரோம். ஓகே, ஸோ ஒவ்வொன்றா சால்வ் பண்ணலாம். D whose immediate left of F and H is second to the right of G. D whose immediate left of F and H is second to the right of G. இப்போ D ஓட ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். சம்டைம்ஸ் இதுக்கு பாசிபிலிட்டிஸ் வரும், அது என்ன பார்த்துக்கலாம். immediate to the left of F, H வந்து second to the right of G, அதை அப்புறம் பிளேஸ் பண்ணிக்கலாம். A is second to the right of E who's at one of the ends. அப்போ E ஒரு பாசிபிலிட்டியில் இங்கே வச்சுக்கலாம். இந்த பாசிபிலிட்டி வரலன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து ரைட் ஹேண்டுக்கு மாத்திடலாம். A வந்து செகண்ட் டு த ரைட் ஆஃப் E. அப்போ இங்கே ஒருத்தர் இருக்காரு, நான் டேஷ் போட்டுக்கிறேன் ஒரு பிளேஸ்க்கு. இங்கே ஒருத்தர் இருக்காரு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே, A இங்க இருக்காரு. Next, J is immediate neighbor of A and B and third to the left of G. J இங்க வைப்போம், அப்போதான் B இங்க வர முடியும். B இங்க வந்துச்சுன்னா J நடுவில் வர முடியாது இல்லையா, அதனால இங்க வைக்கிறோம். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, third to the left of G. 1 2 3, அப்போ G இங்க இருக்கும். H is immediate left of D. Okay, H is immediate left of D. இப்போ பாருங்க, H is second to the right of G. மேட்ச் ஆயிடுச்சா? இங்க குட், செக் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு மேட்ச் ஆகலன்னா நம்ம பாசிபிலிட்டி தப்பு. ஸோ நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி இதை ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி E at left hand. செகண்ட் பாசிபிலிட்டி எப்போ நம்ம போனோம்னா இது தப்பா வந்துச்சுன்னா ரைட் ஹேண்டுக்கு மாற்றணும், அவ்வளோதான். இப்போ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, தேர்ட் டு த ரைட் ஆஃப் I. H வந்து தேர்ட் டு த ரைட் ஆஃப் I. இப்போ ரைட் இங்கே வரணும். 1 2 3 லெஃப்ட் இருக்குல்ல. இப்போ ரெண்டே பொசிஷன்ஸ் தான். K is immediate neighbor of E and A. அப்போ K வந்து ரிமைனிங் ஒரே ஒரு ஆள் தான். ரிமைனிங் யார் இருக்கா, A B C தான் இல்லை. அப்போ ரிமைனிங் C இங்க வந்துடுறாங்க. ஸோ ஹென்ஸ் ஃபினிஷ்ட். இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். 47th question. The series starts from 47 to 50. Total of 4 questions. Who is sitting in the middle of the row? மிடில் யார் இருக்கா, எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 11 இருக்காங்க. ஸோ 6th பர்சன் தான் மிடில் இருப்பாங்க. I, ஆப்ஷன் டி. இதான் நம்ம இதை பார்த்தே சால்வ் பண்ணிடலாம். I. நெக்ஸ்ட், which of the following groups are to the right of G? பார்த்துக்கோங்க நம்ம சால்வ் பண்ணதை. CHDF, correct. Option B. Next, which of the following statements is true? There are 3 students sitting between D and G. தப்பு, 2 பேர் தான் இருக்காங்க. K is between A and J. தப்பு. K is between E and A. D is between J and I. D is between J and I. This is correct. Option C. Next, if E and D, C and B and H, K and F interchange the positions, which of these are sitting at the ends? இங்க யார் யார் ends இருக்கான்னு பாருங்க. மத்தெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்காக இருக்காங்க. So don't worry about it. Don't need to care about it. First, என்னென்ன கார்னர் பொசிஷன்ஸ் மட்டும் பாருங்க. E and F. இவங்க ரெண்டு பேரும் இன்டர்சேஞ்ச் பண்ணா E D கூடயும் F K கூடயும் பண்ணா அப்போ D and K தான் கார்னர்ல இருப்பாங்க, எண்ட்ஸ்ல. Hence proved. Next set of questions போறோம். இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான், பட் இங்க கொஞ்சம் கால்குலேஷன்ஸும் வருது. ஓகே, லெட்ஸ் சால்வ் இட். A weighs, மொத்தம் என்ன சொன்னாங்கன்னா, a merchant has 5 different items A to E, each of different weight. Okay, A weighs twice as much as B. A is equal to 2B. B weighs 4.5 times as much as C. அப்போ B is equal to 4 1 by 2 C, which is 9 by 2 C. இப்போ என்ன ஆகும்? Therefore B 2B is equal 2B is equal to 9C. C is weighs half as much as D. அப்படின்னா இது வந்து எழுதலாம்.
C is half D, which gives 2C is equal to D. Okay. Next, D is half as much as E. Appo E is equal to 2D. Next, E is less than A but more than C. Appo E less than A but more than C. இப்படி வரும். C less than E less than A. எல்லாத்தையும் வச்சு நம்ம இப்போ எப்படி சால்வ் பண்ண போறோம்னா எல்லாத்தையுமே கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கணும். அப்போ ஏ யாரெல்லாம் விட அதிகமா இருக்கா? ஏ பியை விட அதிகமா இருக்கு. அப்போ யோசிச்சுக்கலாம். A greater than B greater than E, remaining C D இருக்கு. C எப்படி இருக்கா? 2C is equal to D. அப்போ D is equal to 2C தானே? அப்போ D தான் அடுத்து வரணும். D வந்து 2 times as much as C. அப்போ லாஸ்டா C. Therefore, this is our solution. இது எல்லாமே inequalities concept தான். So easy சால்வ் பண்ணலாம். Which of the following is the lightest in weight? Option C. C தான். Which of the following is heaviest? Na? Option A. A. Again, E is lighter in weight than which of the two items? A, B. Option D. Next, which of the above given statements not necessary to determine the correct order of items according to the weights? 1, 2, 3, 5. Actually, இது எல்லாமே wrong. Option E. ஏன்னா எல்லாமே தேவை. எதுவும் தேவையில்லாம இல்லை. அப்போ none. E is heavier than which of the following two articles? D and C. Option C. Which of the following represents descending order of the weight of the articles? A, B, E, D, C. Option D. எவ்வளோ குயிக்காக சால்வ் பண்ணிடலாம் பார்த்தீங்களா? ஜஸ்ட் நீங்கள் அதை ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்கன்னா கொஸ்டின்ஸ்க்குலாம் செகண்ட்ஸை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். நெக்ஸ்ட் we are moving on to coding and decoding. For in a certain code, tiger is written as QDFHS. இதுக்கு முன்னாடி நான் ABCD அதை பற்றி எழுதுறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இது கஷ்டப்படாம எழுதிதானும் வர வழி இல்லை. இப்போ டைகர் எப்படி பண்ணிருக்காங்க? QDFHS. அப்போ டீக்கு கியூன்னு போட்டிருக்காங்களா? ஒன்றும் இல்லை. டீயோட வேல்யூ என்ன? 20. ஓகே, இப்போ இப்படி பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா ஸ்ட்ரைட்டா ஃபார்வர்ட்லேயே நான் போனேன், பட் வரல. இப்போ ரிவர்ஸ்ல பார்க்கலாம் ஒரு சேஞ்சுக்கு. இப்போ ஆரோட வேல்யூ என்ன? 18. ஓகே, ஆரோட வேல்யூ 18. -1 பண்ணீங்கன்னா 17 கிடைச்சது தான் கியூ. இப்போ R is equal to 18 minus 1 equal to 17. Again, E is equal to 5 minus 1 is equal to 4. 17 na Q, D. இப்போ வந்துருச்சா? and so on. இப்போ உங்களுக்கு ரிவர்ஸ் ஆர்டர்ல எடுத்துருக்காங்கன்னு புரிஞ்சிருச்சு. இதே மாதிரி மங்கிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒய்க்கு என்ன இருக்கும்? y is equal to 25 minus 1 equal to 20, is equal to 24 equal to x. So option A. இல்லை x ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கனால வேலை. ஸோ நீங்கள் மற்றதை வச்சு கம்பேர் பண்ண வேண்டியதில்லை. ஸோ ஆப்ஷன் A. If V is equal to 1331 and R is equal to 729, how would P be written in that code? Simple. Again பார்த்தீங்கன்னா V ஓட வேல்யூ என்ன? 22. R ஓட வேல்யூ 18. P க்கு 16. ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். V 22, R 18, P 16. இப்போ V 22 வருதா? இப்போ 22 by 2 என்ன? 11. இப்போ 11 cube தான் 1331. அகைன் இங்கே பாருங்க 18 by 2. சில ஆப்ரேஷன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். 9 cube. 9 cube தான் 729. இங்கே 16 by 2. Therefore, P is equal to 16. 16 by 2 னா 8. 8 cube is equal to 512. So answer option B. Next, last and the final question. Some coding is as follows. 245 means happy and clever. 589 means feel happy always. 830 means always check baggage. இப்போ ஃபீலுக்கு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஹாப்பி பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல வருது. இங்கே வருது, இங்கே வருது. அப்போ காமனாக என்ன இருக்கு? 245 and 589ல
5. So 5 must be happy. எல்லாமே அசம்ஷன்ஸ் தான். சம்டைம்ஸ் தப்பாகலாம், பட் 90% உங்களுக்கு அக்யூரசி இருக்கு. நீங்க தப்பானாலும் அது நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அக்கார்டிங்லி நீங்க மாத்திக்கலாம். லைக் ஏதாவது வேற ஏதாவது ஒன்று கூட சூட் ஆகும் கண்டிப்பா. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் இங்க வந்து காமனா இருக்கு. ஆல்வேஸ் ஆல்வேஸ் ஒன்று ஹாப்பி, இன்னொன்று ஆல்வேஸ். ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா இங்க என்ன 589 839, அப்போ 8. இதை வச்சு நீங்க கன்க்ளூட் பண்ணிடலாம் ஃபீல் என்னவா இருக்கும். இப்போ 5ம் 8ம் போயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறது 9. ஸோ 9 இஸ் யோர் ஆன்சர் ஃபார் ஃபீல். இதோட உங்களுக்கு end of the session. So any questions? I'm very happy to answer those. இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போன டைம் எம்பிஏ பார்த்ததுக்கும் இந்த டைம் எம்சிஏ பார்க்கறதுக்கும் ஒரு அனாலிசிஸ் பண்ணால் எம்சிஏட கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஒரு பிட் இட்ஸ் டஃப் தேன் எம்பிஏ. ஓகேவா, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. எம்சிஏ இஸ் பிட் மோர் டஃப் தேன் எம்பிஏ. ஸோ எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அட்வைஸ் பண்ணுவோன்னா, நீங்கள் எம்பிஏ படிக்கிறத விட நீங்கள் எம்சிஏக்கு கொஞ்சம் ஆப்டிடியூட் தரவா படிச்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ.